தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி தோட்டத்தில் இருக்கேன். இந்த கத்திரி தோட்டத்தில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரியில் அதிகமாக தாக்கக்கூடிய இந்த வெள்ளைக்கொசு எதனால் அதிகமாக வருது அப்படிங்கும்போது, அதாவது கூலிங் கிளைமேட்டில் இதோட எண்ணிக்கை அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு அந்த கத்திரி வெள்ளைக்கொசு அதிகமாக வர்றதுனால இதில் ஒரு லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சிறிய இலை கொண்ட கத்திரி இலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கத்திரியில் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த தண்டு துளைப்பான்ங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு கத்திரியில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு புழு தாக்குதல் இருக்கும். இந்த கத்திரியோட தண்டு துளைப்பான் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் மெயினாக பிரச்சனை. இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும். அதாவது கொழுந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இலை ஃபுல்லாக சாகும். இதோட அறிகுறி இப்போ நீங்கள் பார்த்தது தண்டு துளைப்பானோட அறிகுறி. இப்போ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போகுது. அதாவது கெமிக்கல் மெத்தடில் இது தயோக்ளோபிரட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசோசைக்ளோப்ரோம் அப்படிங்கிற ஒரு மருந்தும் ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 240 மில்லி கொடுக்கலாம். அதேமாதிரி தயோக்ளோபிரடுங்கிற மருந்து ஒரு ஏக்கராக்கு 250 மில்லியும் நீங்கள் சேர்ந்து கலந்து கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மெயினாக உயிரியல் மெத்தடில் நீங்கள் போகும்போது உயிரியல் மெத்தடில் பெவேரியா பேசினா அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கு 1/2 லிட்டரும், அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிலஸ் துர்ந்தியஸ் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஏக்கராக்கு 1/2 கிலோவும் நீங்கள் சேர்த்து வச்சு கண்டிப்பாக கொடுக்கலாம். இதோட தண்டு துளைப்பான் நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகும். நன்றி.